ப்ரொடெக்ஷனுக்கும் கேருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜுவனல் ஜஸ்டிஸில் என்ன இப்போ எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் கேட்டாங்க, என்னடாம்மா வீட்டுக்கு பத்திரம் போயிட்டியா, மழையா வெயிலா சாப்பிட்டியான். இது என்ன கேர். கேர் அண்ட் லவ் ஹஸ் காட் அ கனெக்ஷன். லா அண்ட் ப்ரொடெக்ஷன் ஹஸ் காட் அ கனெக்ஷன். இப்போ ஒர்க்கிங் உமனுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் உமன் என்ன ஒர்க் பிளேஸ், உமன் டொமஸ்டிக் பிளேஸ் தான் அது. பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். இந்த வார்த்தை டொமஸ்டிக்னா அவங்க சொன்ன மாதிரி என்ன டொமஸ்டிக்னா என்ன, லார்ட்ஷிப்போட ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு யானை ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தெரியும்ல. ஒரு ஒரு யானையை லார்ட்ஷிப் வந்து அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லி போய் அதை பார்த்துட்டுலாம் வந்தாங்க. ஒரு யூ ஹவ் நாட் ரெட் த ஜட்ஜ்மெண்ட் தெரியும்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் லார்ட்ஷிப் என்ன எழுதுறாருன்னா, அந்த யானைக்கும் அந்த யானையை வச்சிருக்கிறவருக்கும் ஒரு குழந்தைக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் லவ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒன்று டெவலப் ஆகிடுச்சுன்னு எழுதுறாரு. வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த யானையை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் தட் மேன் இஸ் கேரிங் தட். திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் இஸ் திஸ் வேர்ட் ப்ரொடெக்ஷன், ரைட்? திஸ் வேர்ட் ப்ரொடெக்ஷன் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ லீகல் பேசிஸ் ஆன் தட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஈச் வேர்ட் இஸ் ப்ரெக்னென்ட்னு சொன்னோம். இப்போ எல்லா கோர்ட்லேயும் ரெண்டு விஷயம் நடக்குது. என்னென்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு சிவில் கேஸாக கிரிமினல் கேஸான்னு. இப்போ நான் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சிஎம்பி போய் ஃபைல் பண்ணேன். ஜட்ஜி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் 407 போகாமல் ஏன் நீங்கள் 24 CPCயில் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. கேட்டு மெயின்டெனபிலிட்டி போட்டு ஐ ஹவ் ஆர்கியூட் ஃபார் 2 hours in that and it is waiting for orders. Once again, interpretation of statute matters. See, நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எடுத்து, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இருக்குது. வேர்ட் யூஸ்ட் இஸ் violence, VIOLENS. word used is not crime. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அபியூஸ்னு வருது. ஓகே, எங்கேயுமே கிரைம்னு சொல்லலை. அடுத்த விஷயம், இந்த அம்மாவை கம்ப்ளைனண்ட்டுன்னு எங்கேயும் சொல்லலை. 2A இட் ஃபோக்கஸஸ், இட் ப்ரொஜெக்ட்ஸ், இட் சேஸ் தட் லேடி இஸ் அன் அக்ரீவ்டு பெர்சன், ஷீ இஸ் நாட் அ கம்ப்ளைனண்ட். இந்த அம்மா கம்ப்ளைனண்ட்டுன்னு சொல்லப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணுற ப்ராசஸ் பேர் கம்ப்ளைண்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ ஃபைல்ஸ் அன் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 12 அண்ட் ரெஸ்பாண்டன்ட்னு ஒரு ஆள் இருப்பார் இதில், இல்லையா? அவர் அக்யூஸ்டுன்னு பேர் கிடையாது. இது எல்லாம் எப்போ செக்ஷன் 1 செக்ஷன் 30 வரைக்கும், 31, 32 போயிட்டா டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஆர்டர்னு வந்ததுன்னா தட் பெர்சன் ரெஸ்பாண்டன்ட் வில் பி கால்ட் அஸ் அன் அக்யூஸ்ட். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் மீன்ஸ் if a statute has to be interpreted, then from the very beginning, அந்த போர்டு சொன்ன பாருங்கள், முனியாண்டி விலாசன், அதுலேருந்து நீங்கள் பார்க்கணும், சாப்டர்ஸை பார்க்கணும். சரி, இப்போ ஒரு 2Q எடுத்தோம்னா, செக்ஷன் 2Q எடுத்து பார்த்தா ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா அடல்ட் மேல் மெம்பர் தான் ரெஸ்பாண்டன்ட்னு வருது. பிரதிவாதி, நான் சொன்ன ஆக்டுக்கு பேர் என்ன, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொன்னேன், இல்லையா? சரி, அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணலான்னு சொன்னேன். யானை, லார்ட்ஷிப்போட ஜட்ஜ்மெண்ட் சொன்னோம். யானை என்ன அனிமல்? வைல்டு. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, அதை வளர்க்குற ஆள். we are talking about domestic violence. who is that man? அழகாக கேட்டகரைஸ், எவ்வளோ ஜம்முன்னு இன்னொருத்தவங்களை கேட்டகரைஸ் பண்ணோம் பாருங்கள். யானை வைல்டு, நாய்க்குட்டி நம்ம அந்த லேடிக்கு தான் தெரியும், அக்ரீவ்டு பர்சனுக்கு தான் தெரியும். நம்ம டார்ட்டில் படிக்கும்போது ஃபெர்ரே நேச்சுரே அண்ட் இன்னொன்று என்ன, ரெண்டு வருமே, ஃபெர்ரே நேச்சுரே அண்ட் ஃபெர்ரே நேச்சுரே என்ன, மென்சியூட்டே நேச்சுரே, ஃபெர்ரே நேச்சுரே. ஃபெர்ரேனா பை நேச்சர் ஃபெரோஷியஸ், மென்சியூட்டே நேச்சுரேனா பை நேச்சர் டொமஸ்டிக். மென்சியூட்டே நேச்சுரே மீன்ஸ் by nature domestic. Ferre, ferocious, nature. Ferre nature, that is by nature violent. மனுஷன் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டால் தான் தெரியும். நம்மெல்லாம் கிளாஸிஃபையே பண்ண முடியாது. நம்ம மேலே கடவுள் மாதிரியும் போகலாம், ரொம்ப மோசமாக கீழே வரைக்கும் வரலாம். அதனால் இந்த ஸ்பீசிஸை டிஃபைனே பண்ணிக்க முடியாது என்னென்ன. சரி, முடிஞ்சிடுச்சா? இப்போ ரெஸ்பாண்டன்ட்டு அடல்ட் மேலே தான் லாவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது லாவில், அடல்ட் மேல்னு இருக்குது. நம்ம எல்லாரும் இன்னும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்கோம் அடல்ட் மேல்னு. அது கரெக்டா? இதான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். கொஸ்டின் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் இஸ்
whether the word used in section 2Q that the respondent shall be an adult male person. அப்படின்னா ஆக்டை படிங்க, உள்ளேயே எங்கேயும் போவேனா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஒரு டொமஸ்டிக் ஹவுஸ்க்குள்ளே யார் யார் இருப்பா? அடல்ட் மேல் மட்டும்தான் இருப்பானா? 17 வயசு பையன் இருப்பான், 16 வயசு பையன், அவன் போய் அடிப்பான், அவன் தூக்கி எல்லாத்தையும் வெளியே போடுவான், அவன் வீட்டை போய் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, வேறு யார் யார் இருப்பா? எல்லாரும் இருப்பாங்க உள்ள. அப்போ இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஹிரால் பி ஹர்சோரா, அருமையான ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்ட் வில் கம் டு தட் ஜட்ஜ்மெண்ட், ப்ளீஸ் ரைட் தட். ஹிரால் பி ஹர்சோரா வெர்சஸ் குசும் நரோட்டம் தாஸ் ஹர்சோரா. ஹிரால் பி ஹர்சோரா வெர்சஸ் குசும் நரோட்டம் தாஸ் ஹர்சோரா, 6/10/2016 சுப்ரீம் கோர்ட். இதில் சுப்ரீம் கோர்ட் இஸ் ரிலையிங் ஆன் சந்தியா மனோஜ் வன்கெட். சந்தியா மனோஜ் வான்கெட், WANKHADE வன்கெட் வெர்சஸ் மனோஜ் பீம்ராவ் வன்கெட். சந்தியா மனோஜ் வன்கெட் வெர்சஸ் மனோஜ் பீம்ராவ் வன்கெட், 31/11/2011. Supreme Court relies on the judgment and says, சரி இப்போ நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரூல்ஸை ஸ்டாட்யூட்ஸை ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஹிரால் பி ஹர்சோரா கேஸில் என்னன்னு ஜட்ஜி சொல்லியிருப்பார் தீர்ப்பு. 2Qவில் பிரதிவாதினா அடல்ட் மேல் பர்சன் ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி அந்த வார்த்தை அங்கே இருந்ததுன்னா அது இந்த விமன் இருக்காங்கல்ல வீட்டுக்குள்ளே, அவங்களுக்கு வந்து பாதகமாக இருந்திருக்குமா சாதகமாக இருக்குமா? பாதகமாக இருக்கும். ஏன்? அவங்கள உதவி பண்ணுறதுக்கு தான் சட்டம் வந்தது. சி ஆக்ட் கேம். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ எய்ம், ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆக்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஆக்டோட பேரை பார்க்குறாங்க, செக்ஷன்ஸை பார்க்குறாங்க, உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு வராங்க. உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தால் ஜாயின்ட் ஃபேமிலி மெம்பர்னு பற்றி பேசுது. எல்லா இடத்துலையும் ஜாயின்ட் ஃபேமிலி மெம்பர்னு பேசுது. அப்போ லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் வந்ததே சிவில் ரா ரெமடி இந்த விமனுக்கு இல்லை, வீட்டில் இந்த விமனுக்கு பாதுகாப்பு இருக்கணும். விமனுக்கு பாதுகாப்பு இன்மை வந்து வளர்ந்த ஒரு ஆளால் மட்டும்தான் கிடையாது, எல்லாராலையும் இருக்கும். ஆகையால் அரசாங்கத்தால் பார்லிமெண்ட்டில் அடல்ட் மேல் பர்சன்ன்ற வார்த்தையை டெய்லர் மாதிரி என்ன பண்ணுறாங்க? இப்போ டாக்ட்ரின் ஆஃப் சிவியரன்ஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சிவியரன்ஸ்னா டு கட். சுப்ரீம் கோர்ட்டில் ரோஹிண்டன் நரிமன் என்ன சொல்கிறாரு? வி நீட் நாட் ரீட் டவுன் இட் ஆர் டூ எனி திங். அதை வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், அன்கான்ஸ்டிடியூஷனெலாம் சொல்ல வேணாம். சட்டம் இருக்கணும், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பர்பசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், டாக்ட்ரின் ஆஃப் சிவியரன்ஸ். டெய்லர் மாதிரி என்ன பண்ணுறாங்க? இந்த சட்டம் இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன், ஒரு கை மட்டும் இவ்வளோ நீட்டு வந்துடுச்சு, இதே எரிச்சி தூக்கி போட்டுருணுமா? என்ன பண்ணலாம்? எல்லாம் அழகாக இருக்குது, இங்கே மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, என்ன செய்யணும்? இதோட வெட்டினு. அப்போ அழகாக அடல்ட் மேலே மட்டும் வெட்டிடுறார். இப்போ யார் ரெஸ்பாண்டன்ட்டு? பெர்சன், அடல்ட் மேல் பெர்சனில் டாக்டர் ஆஃப் சிவியரன்ஸ்னால் வெட்டுறது. ஹி சிவியர்ட் தி ஹெட். நவ் தி கோர்ட் சேஸ் everything else is very fine. If this is severed and removed, then it gives the real purpose, purposive or harmonious construction. You understand, my dear? Yes. சரி, இன்னொரு வார்த்தை வருது பாருங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் இந்த 2-3 விஷயங்கள் ரொம்ப இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டால் தான் இதெல்லாம் நிற்கிது. இந்திரா சர்மா வெர்சஸ் VKV சர்மா, பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஜட்மெண்ட். இந்திரா சர்மா வெர்சஸ் VKV சர்மா, ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச். என்னன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒன்று இருக்குது. ஓகே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு உள்ள ஒன்று இருக்குது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மேரேஜ். சரி, அப்படி எல்லாரும் வாழலாமா? 2 அன்மேரிட் அடல்ட்டா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கீப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் இன் மைண்ட். ஐ செட் ஈச் வேர்ட் இஸ் ப்ரெக்னென்ட். We were all, when we read something like this, we feel happy. Live in relationship அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, வீட்டில் ஒரு பொம்பளை எங்கேயோ இருப்பா, நம்ம இருக்கிற எந்த பொம்பளை கூட விடாலும் ஜம்முன்னு வாழலாம் நம்ம நினச்சிக்கிட்டோம். ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்றதுனால அதை இன்டர்பிரேட் பண்ணணுன்றதுனால அந்த பின்னால் ஒரு வால் ஒன்றதுக்கு தொங்குது. என்ன தொங்குது? லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ். See, that one word caught everything. My Lord says, this is the country which is governed by monogamy. In this country, after 1955 Hindu Marriage Act, monogamy is the rule. What is monogamy? Ramar mari Sita madri, right?
லார்ட்ஷிப் சொல்கிறாங்க இந்த டிவின் ரிலேஷன்ஷிப்பில் சொன்னது வெஸ்ட்டில் சொன்ன வெறும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, there is a suffix added to that in the nature of marriage. That is, Chandru is married, for example, with one Chandrika. Now Chandru has got another one lady, or neighboring lady. Okay, பேர் லக்ஸோ ரின்னோ லைஃப் பாய் ஏதோ வச்சுருங்க. சந்திரிக்காவை கல்யாணம் பண்ணிட்டார். ஓகே, சந்துரு இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ரெக்ஸோனா இருக்கிறா பாருங்க, அவ கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து என்ன நினைக்கிறாரு, சட்டத்தில் தான் அப்படி இருக்குதே நினைக்கிறாரு. லார்ட்ஷிப் சொல்கிறாரு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ்னு ஒரு வால் ஒட்டிடுச்சு. சரி, இப்போ மேரேஜுக்கு see how they are interpreting a word. What is the essential of a marriage? அழகாக சொல்லுங்க கடகடன். நல்ல வேலையா, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்புறம் புத்திசாலியாக இருக்கணும். வாட் இஸ் an essential qualification for a marriage? ஏஜ். அப்புறம் நீங்கள் யோசித்த செரிமனி எதுவும் ராதாகிருஷ்ணன் லார்ட்ஷிப் ஒன்றேன்னு சொல்கிறார். மேரேஜுக்கு குவாலிஃபிகேஷன்னு யூ ஷுட் நாட் ஹவ் பின் மேரிட், யூ ஷுட் நாட் ஹாவ் அ ஸ்பௌஸ் லிவிங், ஆர் யூ ஷுட் ஹவ் டைவர்ஸ்ட். திஸ் இஸ் தி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மேரேஜ். If this essential qualification of marriage has to be read like this, live in relationship in the nature of marriage அப்படின்னா live in relationshipக்குமே எந்த அருகதை இருக்கணும், கல்யாணத்துக்கான அருகதை அதில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஆகாத ஆள் இருக்கும், அவ்வளோதான். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் dilemma of what is live in relationship, whether we are licensed to live with any other woman means, my lords have interpreted this one word and said that the word used by the parliament has to be read with a monogamous attitude, because Hindu Marriage Act is in existence, this act will not override that. அந்த மொனோகமியை மனசில் வச்சுக்கிட்டு படித்தா இந்த ஊரில் டிசிப்ளின்டாக இருக்கணும்னா இது ஃபாரின் மாதிரி கிடையாது. இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ்னா மைனஸ் மேரேஜ், பட் ஃபார் சாலமனைசேஷன் எவ்ரி அதர் குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ மேரேஜ் இஸ் எசென்ஷியல் டு ஹாவ் அ லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இப்போ சந்துரு சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த ரெக்ஸோனா இருந்தா பாருங்க, இந்த ரெக்ஸோனா கல்யாணத்துக்கே வந்தா. எந்த கல்யாணத்துக்கே? எந்த கல்யாணம்? இப்போ நீ எதை மறந்தாலும் சந்திரிகா மறக்க மாட்டீங்க இனிமேல், என்ன மறந்தா கூட. சந்திரிகா அதுக்கு வந்தா. இப்போ சந்துருவுக்கும் ரெக்ஸோனாக்கும் இருக்கிறது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா? ஏன்? எக்ஸலண்ட் மை டியர், இவ்வளோதான் கதை. ரெக்ஸோனா நான் சந்துருவுக்கு சந்திரிகா கூட பாண்டிச்சேரியில் கல்யாணம். சந்துரு சென்னையில் திருவல்லிக்கணியில் போய் நடிச்சுட்டு இருக்கிறார். என்ன நடிக்கிறார்? ராமர் மாதிரி நடிக்கிறார். ரெக்ஸோனா இன்னசென்ட். ரெக்ஸோனாவுக்கு சந்துருவை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ சந்துருக்கும் ரெக்ஸோனாக்கும் ரிலேஷன்ஷிப்பு லிவ் இன். அவளை பொறுத்த வரைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ், ஷி இஸ் என்டைட்டில் ஃபார் ஆல் தி பெனிஃபிட்ஸ் அண்டர் தி ஆக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? ஒன்லி திஸ் மச், யூ நீட் நாட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். From the aspect of the lady who is in a live-in relationship, she should think that she is living with this man as his wife. இவ்வளோதான் இந்திரா சர்மா வர்சஸ் விகேவி சர்மாவில் இந்த வேர்டை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணதில்லை. எதை வச்சு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க? இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ்னா மேரேஜோட குவாலிஃபிகேஷனே ஸ்பௌஸ் இருக்குதா இல்லையான்னு தான். அந்த ஸ்பௌஸ் இருந்ததுன்னா யுவர் அன்குவாலிஃபைட் ஃபார் மேரேஜ், அன்குவாலிஃபைட் ஃபார் மேரேஜ்னா யுவர் அன்குவாலிஃபைட் ஃபார், அவ்வளோதான். சூப்பர், முடிஞ்சிச்சிங்களா? சரி, சந்துரு என்ன பண்ணுறாரு, ஒரு லேடியை வெறும் காசு ஃபினான்ஷியலாக அந்த பொம்பளையை அப்யூஸ் பண்ணுறாரு. அந்த பொம்பளை கிட்ட செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் மட்டும் வைக்கிறார். அந்த பொம்பளையை தவிர சந்துருக்கு கல்யாணமே ஆயில்லை. இந்த லேடி கோர்ட்டில் வந்து கேட்கலாமா அப்படின்னா ஊன்னு திரும்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ்னு இருக்கிறதுனால இந்த லேடி minus marriage, she should live with him like a wife. You understand my dear? See, ஒரு வார்த்தையும் பத்திரமா புரிஞ்சுக்கணும். in the nature of marriage னு வந்துட்ட பிறகு live in relationship in the nature of marriage. வீட்டுக்கு ஒரு பொம்பளை வரா, வெறும் செக்ஸுக்கு மட்டும் நான் அவளை அபியூஸ் பண்ணுறேன். அவளும் என்கிட்ட காசு வாங்கிட்டு வெறும் செக்ஸுக்கு மட்டும் அபியூஸராக ஒத்துக்கிறா. இவன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை கிளைம் பண்ணணும்னா லா சேஸ் நோ. வாட் இஸ் தி ஜட்மெண்ட்? இட் இஸ் வேலுசாமி வெர்சஸ் பச்சையம்மாள், டி வேலுசாமி வெர்சஸ் பச்சையம்மாள். நோ சார், சி அந்த இதில் குவாலிஃபை ஆகணும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்த நேச்சர் ஆஃப் மேரேஜில் குவாலிஃபை ஆனால் தான்
அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுக்கே ஷி வில் பி எலிஜிபிள். ஓகே, சரி. இன்னொரு விஷயம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் இதை ஒன்று சொல்கிறேன், பர்பஸிவ் ஆர் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு மேஜிஸ்ட்ரேட் எவ்வளோ புத்திசாலியாக யோசிச்சிருக்காரு பாருங்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் வந்து 2005, ரைட்டா? மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு ரெசிடென்ஸ் ஆர்டர் கொடுக்குறாரு. என்னப்பா ரெசிடென்ஸ் ஆர்டர்னா, சின்ன பிள்ளைங்களா, வாட் இஸ் ரெசிடென்ஸ் ஆர்டர்? நான் என் பொண்டாட்டியே வெளியில் அடித்து தருத்திடுறேன். ஆம்பளைக்கு ஈஸியான விஷயம் என்ன, அடித்து தருத்தி விட்டுருவான். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒழுங்காக இருக்குது. இல்லைன்னா எடுத்தவொன்னே ஒரே அடி கொடுத்து வீட்டுக்கு ஓடுவாங்க, அப்பா வீட்டுக்கு ஓடுன்னு கதவை சாத்திடுவான், பூட்டிட்டு ஓடிடுவான். இதே மாதிரி ஒரு கேஸில் பூட்டிட்டு ஓடி போயிட்டான். அந்த லேடி போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்குது. மேஜிஸ்ட்ரேட் ரெசிடென்ஸ் ஆர்டர் கொடுக்குறாரு. இவன் பெரிய திண்டுக்கல்லேருந்து ஒரு பூட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு திரும்பி ஓடி போயிட்டான். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் எங்கே உள்ள பார்த்தீங்கன்னாலும் போலீஸ் சைடோ பிரேக் ஓப்பனோ எதுவும் இருக்காது. போலீஸ் சைடு இருக்கும், பிரேக் ஓப்பன் இருக்காது. இப்போ அந்த ஆர்டரை போலீஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு கோர்ட்டுக்கு என்ன எழுதி கொடுப்பார் போலீஸ்கார்? ஈஸியான வேலை என்ன, பூட்டி இருக்குது, அதனால் ரெசிடென்ஸ் ஆர்டரை நிறைவேற்ற முடியாது. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஆர்டர்? அப்படியே ஆர்டரை தூக்கி முன்னால் போடுங்க, ஆர்டர் டு ரிசைட். திஸ் மேஜிஸ்ட்ரேட் ரைட்ஸ் அன் ஆர்டர். திஸ் இஸ் அன் ஆர்டரிங் ஃபார் ஹர் டு ரிசைட் இன் தி ஹவுஸ் அண்ட் நாட் டு வெயிட் இன் தி பிளாட்ஃபார்ம். என்ன யோசிக்கிறான் பாருங்க. இருந்தாலும் 8 மணி வரைக்கும் ராத்திரி உட்காந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் எழுதியிருக்காரு. அது ஹைகோர்ட்டுக்கு போகுது. புருஷன் பையன் என்ன சொல்கிறான், என் பொண்டாட்டிக்கு மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ராத்திரி 8 வரைக்கும் கோர்ட் நடத்துறாரு. கட்டணம் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஒருத்தன் உயிர் எடுத்து மேஜிஸ்ட்ரேட்டை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அது அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், சூப்பர். பி பாபு வெங்கடேஷ் வெர்சஸ் ராணி 25/3/2008 பர்பஸிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெசிடென்ஸ் ஆர்டர்ன்றதை பர்பஸிவாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? சும்மா வாங்கி வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரன்லாம் வீட்டில் பூட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகிறதா, இல்லை இஸ் இட் அன் ஆர்டர் டு ரிசைட் இன்சைட்? இட் இஸ் அன் ஆர்டர் ஆப்வியஸ்லி டு ரிசைட் இன்சைட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ஆர்கியூ இன் தி கோர்ட் ஆல்சோ. சி, நம்ம தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக பேசணும். பாருங்கள், ஒரு 2005 வந்த ஆர்டர், இதுக்கு முன்னாடி எந்த கேஸ்லாவும் கிடையாது. பாபு வெங்கடேஷ் வர்சஸ் ராணிக்கு முன்னாடி டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு வீட்டை போய் உடைக்கலான்னு எதுவுமே கிடையாது. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ராபபிளி அந்த வக்கீல் கூட அப்படி அழகாக ஆர்கியூ பண்ணியிருக்கலாம் இல்லையா? we foresee like that, we imagine that வக்கீல் கூட சொல்லலாமே, எங்க அது ஆர்டர் என்னங்க வழக்கமாக கேட்போமே, ஆர்டரை வாங்கி நாக்கில் ஒட்டிக்கிறதான்னு கேட்போம் பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, சரி. now we will come to இந்த சரி, நான் சொன்ன ஏற்கனவே ஆர்னா டிஸ்ஜங்ஷன் சொன்னேன், அண்டுனா கன்ஜங்ஷன் சொன்னேன். ஆரை அண்டா படிக்கலாம், அண்டு ஆரை படிக்கலாமா? சரி, இந்த ஒரு ஃபேமஸ் கேஸில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த கேஸ்லாவாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதி கேஸ்லாம் இருக்கும். எப்பயுமே ஆதி கேஸ்லான்னா அது எங்கே இருக்கும்? எங்கேயோ இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனல் கேஸ்லாஸை படித்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்ஷன் 27 எவிடன்ஸ் ஆக்ட் புழுகுறி கோட்டையாவை படிச்சிங்கன்னா அது என்னன்னு புரியும். டையிங் டிக்ளரேஷன் பகல் நாராயணசாமி எடுத்து படிக்கணும். எப்பயும் நான் லார்ட்ஷிப்ட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லைனா நான் ரொம்ப ஹேண்டிகேப்டாக இருப்பேன். லார்ட்ஷிப் வந்து கோவிட் டைமில் ஒரு ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பற்றி பேசினாங்க. உல்மிங்டன் வர்சஸ் டிபிபி 23/5/1935. ஆன் 23/5/1935 உல்மிங்டன் வர்சஸ் டிபிபி 2 விஷயம் அந்த கேஸில். அது ஒரு மர்டர் கேஸு. அவன் தவறுதலாக அந்த பொண்ணை வந்து நான் சுட்டுட்டேன்னு சொல்கிறான், ஆக்சிடென்டலாக ஃபயர் ஆகிடுச்சின்னு சொல்கிறான், மர்டர்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. இவ்வளோ தான் இந்த கேஸ். இந்த கேஸில் அவன் நீங்கள் படிச்சிங்கன்னா தான், நான் ஒரு கேள்வி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். இவ்வளோ இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லா கிரிமினல் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லேயும் கடைசி பேரால் ஒரு வார்த்தை இருக்கும். என்ன பேரா இருக்கும்? ப்ராசிக்யூஷன் ஹஸ் ப்ரூவ்ட் தி கேஸ். ஐ ஆம் ஆஸ்கிங் யூ ஒன் சிம்பிள் கொஸ்டின், வெதர் இன் CRPC, IPC, எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் எனி ரூல்ஸ், வெதர் திஸ் வேர்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட், he is presumed to be innocent, இந்த 2 வார்த்தையும் எங்கேயாவது இருக்குதா? an accused shall be presumed to be innocent, prosecution should prove the case beyond reasonable doubt, எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அதுக்கு ஒரே ஆன்சர் என்னன்னா, இந்த consolidation of these 2 doctrines was the question before the House of Lords in உல்மிங்டன். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, காமன்வெல்த் கண்ட்ரீஸ்லாம் வெள்ளக்காரன் எங்கெல்லாம் ரூல் பண்ணுறோம் அந்த கண்ட்ரீஸ்லாம் அரசு தான் நிரூபணம் பண்ணணுமா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல்? ஆமாம். இந்த அக்யூஸ்டை, குற்றம் சாட்டப்பட்டவனை இவன் இன்னசென்ட்னு நம்ம ப்ரிசியூம் பண்ணிக்கணுமா? ஆமாம். இந்த 2 விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு வரைக்கும் இந்த டாக்டரினை ஒத்துக்கிட்டு வர்றதுனால இது ஸ்டாட்யூட்டில் இருக்குது. இல்லைன்னா ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் தான் ஓட்டிகிட்டு இருக்குது. இந்த 101 நான் படித்தேன் இல்லையா, அதோட ஏல ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் தான் ஓட்டிகிட்டு இருக்குது ஒழிய லாவில் எங்கேயுமே கிடையாது. அந்த இல்லஸ்ட்ரேஷனில் A B அடிக்கிறான், B தான் ப்ரூவ் பண்ணணும். A
பி அடிக்கிறான். ஓகே, யார் போய் வழக்கு போடுவா? இப்போ பிக்காக யார் போடுவா? போலீஸ். இப்போ போலீஸ் மேலே தான் பேர்டன் இருக்குது. அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷனை தவிர உள்ள எங்கேயுமே இல்லை. ஓகே, சரி, இது ரீசனபிள் டவுட். இன்னொரு டவுட் இருக்குது, ரெசிடுவல் டவுட். அது என்ன நீங்களே எனக்கு சொல்லுங்கள். இஸ் தேர் எ கான்செப்ட் கால்ட் அஸ் ரெசிடுவல் டவுட்? ஐ வில் டெல் அ ஜட்ஜ்மெண்ட். அதை எழுதிக்கோங்க. அசோக் தெபர்மா அலியாஸ் அச்சக் தெபர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் திரிபுரா. அசோக் தெபர்மா. தெபர்மா இஸ் அ ட்ரைப் நார்த் ஈஸ்டில். DEBARMA தெபர்மா. அசோக் தெபர்மா அலியாஸ் அச்சக். அசோக் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அச்சக் தெபர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் திரிபுரா. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் இன்வோக்ட் திஸ் கான்செப்ட் கால்ட் அஸ் ரெசிடுவல் டவுட். ஓகே, 2 ஸ்டேஜ் இருக்குது கிரிமினல் கேசஸில். என்ன 2 ஸ்டேஜ் இருக்குது? 2 ஃபேஸ். ஒன்று கன்விக்ஷன் ஃபேஸ், இன்னொன்று சென்டென்சிங் ஃபேஸ். கன்விக்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸு, எக்ஸ்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்டெனுவேட்டிங் மெட்டீரியல்ஸு இருக்கணும். ஒன்று கன்விக்ட் பண்ணணுன்னா குற்றம் சாட்டப்பட்டால குற்றத்தோட தொடர்புடைய மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா கன்விக்ஷன். அக்யூட் பண்ணணுன்னா குற்றமும் குற்ற தொடர்புடையாலையும் தனிப்பட்டுடுதுன்னா இல்லைன்னு அர்த்தம். இது கன்விக்ஷன் ஃபேஸ். சென்டென்சிங் ஃபேஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்குது. இந்த சென்டென்சிங் ஃபேஸை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா, சென்டென்சிங்னா தண்டனை கொடுக்கறது. நம்ம எல்லாரும் பாருங்கள், இந்த சீனியர்ஸ் மாதிரி இருக்கிறோம்ல, என் வயசில் இருக்கிறவங்களாம் 40-50 வயசில் எல்லாம் 313 ஸ்டேஜ் வரைக்கும் கூட கோர்ட்டில் இருக்க மாட்டோம். ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அழகாக விசாரணை முடிச்சுட்டு ஆர்குமெண்ட்ஸோட ஓடிடுறோம். அடுத்து வர ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். எது? கன்விக்ஷன் ஆகிடும். நம்ம என்ன செய்வோம்? அதிகபட்சம் ஜூனியர்கிட்ட நீ ஒரு சஸ்பென்ஷன் போட்டுருன்னு சொல்லிட்டு போயிடுறோம். மனோஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் MP 2022 ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் மனோஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் MP 2022. It speaks excellently about what is a sentencing phase, what are the duties of the public prosecutor, state defense lawyer. தனி எவிடன்ஸே எடுத்து அதை ஒரு ட்ரையல் மாதிரியே நடத்தணும். எதுக்கு? எனக்கு அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் என் கேஸில் கிடையாது. அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால் என்னம்மா? சிம்பிளாக ஜெயலலிதா கேஸ் எடுத்துங்க. அந்த அம்மா அந்த ஒரு பார்ப்பன அகரகாரமாக அங்கே போனாங்க. அங்கே போனவுடனே ஜட்ஜ் என்ன சொல்கிறார், குன்ஹா என்ன சொல்கிறாரு, நான் உங்களை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் கன்விக்ஷன் ஃபேஸ். தண்டனை என்னன்னு அன்றைக்கி சொல்லலை. அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் சென்டென்சிங் ஃபேஸ். அப்படின்னா நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டாலும் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கு என்ன தண்டனைன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் கேள்வி கேட்பேன். கொடுக்க போகிற தண்டனையே கம்மியான தண்டனைனா சென்டென்சிங் ஃபேஸ்னு ஒன்று வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மர்டர் ட்ரையலில் அக்யூஸ்டு. ஓகே, ஜட்ஜ் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா தான். ஏன்னா மர்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? 2 பனிஷ்மெண்ட்டு தான். என்னது? எது மினிமம்? லைஃப். எது அதிகம்? அவ்வளோதான். when the judge wants to impose the maximum punishment, then only the question of sentencing comes. 2 circumstances. எப்படி கன்விக்ஷனுக்கு இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் எக்ஸ்டெனுவேட்டிங் பார்க்குறாங்களோ, இங்கே பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஜாஸ்தி தண்டனை கொடுக்கணும்னு பிபி பேசுவார். மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் இவர் என்ன சொல்லுவார், இல்லை இதுக்கு ரொம்ப நீங்கள் குறைச்சி கொடுக்கணும், ஏன்னா நான் க்ரைம் பண்ணணும்னு இன்டென்ஷனில் பண்ணலை, ப்ரோவோகேஷனில் பண்ணிட்டேன், நான் வயசு ரொம்ப சின்ன பையன், இந்த கதை எல்லாம் பேசுவாங்க. ஓகே, இந்த சின்ன பையன்ற கான்டெக்ட்லேயே ஒன்று சொல்கிறேன். எல்லா வழக்குலையுமே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணுன்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது இல்லையா? ராம்ஜி மிசர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1962 சுப்ரீம் கோர்ட். ராம்ஜி மிசர், MISSAR, ராம்ஜி மிசர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1962. அது கூட சானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். சானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP, I think it is some 2007 judgment. அது கூட லக்கன் பால் அலியாஸ் லக்கன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் MP 2019 சுப்ரீம் கோர்ட். இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டையும் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டுக்கு வருவோம் திரும்பி, ரைட்? இந்த பழைய கதையை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சென்டென்சிங் இதை இதுக்கு ஏன் வந்துட்டேன்னா, சென்டென்சிங் ஃபேஸில் நீங்கள் ஒரு கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் ஜட்ஜுக்கிட்ட I am entitled, see you please show mercy under the Probation of Offenders Act ன்னு கேட்கணும், ரைட்டா? Probation of Offenders Act செக்ஷன் 19 பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது ஒருத்தராது இங்கே Probation of Offenders Act ஜட்ஜுக்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? ஒரே ஒரு ஆளாவது நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே, ஐயா அவருக்கு ப்ரொபேட் பண்ணுங்க,
லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் டெத்தும் இல்லாத விஷயங்களில் எதில் கேட்க முடியாதுன்னா உமன் ரிலேட்டட் அஃபென்ஸில் கேட்க முடியாது. அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட், எக்கனாமிக் அஃபென்சஸ்லாம் கேட்க முடியாது. போக்சோவில் கேட்க முடியாது. லைஃப் டெத்தில் கேட்க முடியாது. பாக்கி எல்லாம் சின்ன சின்ன சில்லற அஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும் ப்ரொபேஷன் கேட்கலாம். என்ன ப்ரொபேஷன்னா, நான் குற்றவாளின்னு ஜட்ஜு முடிவு பண்ண பிறகு நான் என்னோட நன்மையை உங்கள்கிட்ட நான் நிரூபிக்கிறேன், நீங்கள் என்னை வெளியில் விடுங்கன்னு கேட்குறதுக்கு பேர் தான் ஐ ரிலீஸ் யூ ஆன் யுவர் குட் கான்டக்ட்னு சொல்கிறது தான் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் ஏன் ராம்ஜி மிசருக்கு வந்தேன்னா, ராம்ஜி மிசரில் ஒரு கொஸ்டின் வருது, 4 ஜட்ஜஸ், ராம்ஜி மிசர் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் 21 வயசுக்கு கீழே இருக்கிற பையனை கட்டாயமாக தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பியூ ஆக்டை ஏன் இன்வோக் பண்ணலைன்னு எழுதணும், இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் திரும்பி வந்துடும். இப்போ நம்ம இதை படித்தோம்ல, எதை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை படிச்சிங்களே, அதே மாதிரி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், இந்த ஆக்டை 21 வயசு இருக்கிற பையனுக்கு பெனிஃபிட், இந்த ஆக்டில் இருக்கிற பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 21 வயசை எப்போ அவனுக்கு 21 வயசு இருக்கணும்? இதுதான் இப்போ இவங்க இந்து சொல்கிறது அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் தி அஃபென்ஸ். அஃபென்ஸ் அவன் கமிட் பண்ண போது அவனுக்கு நம்ம வைக்கிற பேர் என்ன? சந்துரு கத்தி எடுத்து இந்த பிள்ளைய குத்திட்டாரு, பேர் என்ன? சந்துரு குத்தினாரு, அசால்ட்டு, அவ்வளோதான். இஸ் அன் அசைலண்ட். இந்த புள்ள வீட்டுக்கு போய் சுண்ணாம்பு வாங்கி தடவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சந்துரு எங்கே அக்யூஸ்ட்? அவங்க ஆயா சொல்கிறாங்க, ஐயோ ரவுடி பையன் மதுரையில் இருக்கிறான், அவனெல்லாம் நீ இது பண்ணாத, நீ சுண்ணாம்பு எடுத்து தடவிட்டு வீட்டுக்கு ஓடிட்டு வெத்தலை எடுத்து ஓட்டிக்கிட்டு போயிடுன்னு. இந்த பாப்பா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஷீ பிகம்ஸ் அன் இன்ஃபார்மன்ட், Chandru becomes a court says Chandru has committed the offense. Chandru is a offender. இந்த வார்த்தை அஃபெண்டர் என்னன்னு இப்போ நான் சொன்ன விஷயத்தை ராம்ஜி மிசர் வாஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, probation of offenders act means the benefit should be given to the offender when he becomes an offender, when we proclaim him as a offender. புரியுதா பிள்ளைங்களா? ஐ எம் டெல்லிங் திங்ஸ் லைக் எ வைன். நான் இன்னும் பெருசாக இதெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு குட்டியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கு ஒரு 4 ஜட்ஜஸ் பெஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே என்ன நினச்சாங்கன்னா, இந்து சொன்ன மாதிரி தப்பு செய்யும் போது அவருக்கு 21 வயசாக இருந்ததுன்னா அவருக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான், ஆக்டை படிங்க, இட் இஸ் நாட் ப்ரொபேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் ஆக்ட், இட் இஸ் ப்ரொபேஷன் ஆஃப். அப்போ ஆன் தி டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், when the court says you are the offender, he should be 21. There is an injunction that he should not be sentenced to jail immediately. புரியுதா? நன்னடத்தையில் ஒருத்தனை உடனோன்னா அவனை குற்றவாளி நீங்கள் முடிவு பண்ணும்போது, குற்றம் சாட்டப்பட்டவர்லேருந்து மாதிரி குற்றவாளின்னு முடிவாகும்போது probation of offenders act. ராம்ஜி மிசர் says it is not probation of accused act. அப்படியே இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு வந்தீங்கன்னா, அர்னித் தாஸ் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீகார் 2001. அர்னித் தாஸ் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீகார் 2001. இதே சுப்ரீம் கோர்ட்டு ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டோட பெனிஃபிட்டை எப்போ கொடுக்கணும்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி, ஐ எம் கன்க்ளூடிங் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு இங்கே வரேன். ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் கூட இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். Gauthaman alias Babu versus the Chief Secretary 2014 Madras High Court, 5 judges. Gauthaman alias Babu versus the Chief Secretary. Second respondent வந்து Superintendent of Police Coimbatore, 5 judges, Madras High Court. Question is regarding Borstal School Act. அதில் Probation of Offenders Act தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா பொருந்தாதான்? இப்போ நம்ம எல்லாரும் கோர்ட்டே பாருங்கள், இன்னை வரைக்கும் ஈவன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இஸ் டூயிங் தி மிஸ்டேக் ஆஃப் இன்வோக்கிங் செக்ஷன் 360 ஆஃப் CRPC. 361 தான் இன்வோக் பண்ணுவாங்க. ஆனால் 5 ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 19 says whenever a special act comes into force in a state, general act, generalia specialibus, non டெரோகண்ட். இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் லாலாம் மருமக மாதிரி பிள்ளைங்களா. இப்போ எங்கள் வீட்டில் யாருக்கு மரியாதை? நான் கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டில் யாருக்கு மரியாதை? எங்கள் அம்மாவுக்கு. ஏன்? ஒரு புது வாள் உள்ளே வரல. ஸ்பெஷல் லான்றது ஒரு புது வாள். ஸ்பெஷல் லா வந்துடுச்சுன்னா ஜென்ரல் லா என்ன பண்ணணும்? அமைதியாக இருந்து தோட்டத்து பக்கமாக போயிடணும்.
இந்த கான்டெக்ஸ்டில் ஸ்பெஷல் லா ஜென்ரல் லாவை ஊஸ்ட் பண்ணிச்சினாலும் ஜென்ரல் லா ப்ரிவேல் ஆகும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் யூபி வர்சஸ் அம்மன் மிட்டல். இட் இஸ் 2019. ஸ்டேட் ஆஃப் யூபி வர்சஸ் அம்மன் மிட்டல். AMMAN I am now telling, I told you section 4 and 5 of CRPC has to be read religiously. What is section 4 and what is section 5? Section 4, 5 enna? Section 4, simply talking, to put it very succinctly, 4 says CRPC will be the procedural law for IPC. 5 says special law, if there is a special provision under a special law, then that special law will prevail. However, if there is no exclusion, then general law also will prevail. புரிஞ்சிடுச்சா? அப்பா இங்கே பாருங்களேன், போக்சோன்னு ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே குழந்தைய அதே மாதிரி ஒருத்தன் துன்பம் படுத்திட்டு தான் இருந்தான். எந்த லா பார்த்துக்குச்சு? ஐபிசியும் சிஆர்பிசி செக்ஷன் 29 27 சுனில் 29 or 27 ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பற்றி பேசும் பாருங்கள். சிஆர்பிசி 27 இதுதான் பார்த்துக்குச்சு. புதுசாக போக்சோன்னு வந்தது வீட்டில் மருமக வந்த மாதிரி. புதுசாக ஒரு 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 பர்டிகுலர் ஃபீல்டை ரூல் பண்ண ஒரு ஆக்ட் வந்துருச்சுன்னா ஜென்ரல் லா ஷுட் கிவ் வே. புரிஞ்சுதா? சரி, அப்போ ஸ்பெஷல் லா வில் ப்ரிவேல் ஓவர் ஜென்ரல் லா. இதுதான் ஜென்ரல் லா. ஆனால் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ சொன்னேன், அம்மன் மிட்டல் ஸ்டேட் ஆஃப் யூபி வர்சஸ் அம்மன் மிட்டல் 2019. அதில் என்னென்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர் பற்றி அஃபென்ஸ் இருக்கும் இல்லையா? வெயிட்ஸ் அண்ட் மெஷர் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்லுங்கள்லாம் வெயிட்டு கம்மியாக வச்சுருப்பாங்க, இடையிலெல்லாம் கீழே மேக்னெட் ஒட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஐபிசியில் என்ன ப்ரொவிஷன்ப்பா? செக்ஷன் 284 சம்திங் அந்த இதில் வரும். ஓகே, இப்போ இந்த ஒரு புது ஒரு ஆக்ட் என்ன செய்யுது, தி லீகல் மெட்ராலஜி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வருது. லீகல் மெட்ராலஜி ஆக்ட். அந்த ஆக்டில் செக்ஷன் 3 சொல்லுது, we are oosting specifically IPC and CRPC. இந்த மருமக எப்படி, ஒரு மருமக என்ன செய்வான்னா, மாமியார் கூட இருக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு மருமக உள்ளே வரும்போதே என்ன சொல்லுவா? எக்ஸ்க்ளூஷன் கிளாஸ். நான் மெயின் என்ட்ரன்ஸ் வரும்போது மாமியார் எந்த என்ட்ரன்ஸில் ஓடி போயிடணும்? தோட்டத்து வழியாக ஓடி போயிடணும். இது எக்ஸ்க்ளூஷன் கிளாஸ், ரைட்? இது அரகண்ட் டாக்ட்ரின் மாதிரி. லீகல் மெட்ராலஜி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 3 சொல்லுது, ஐ எம் ஊஸ்டிங் ஸ்பெசிஃபிக்கலி ஐபிசி அண்ட் சிஆர்பிசி அவுட். ஒருத்தன் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறான் இல்லையா, ஒரு லிட்டருக்கு 50 மில்லி குறையிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டான். போலீஸ் போய் கண்டுபிடிச்சி ஒரு கேஸ் போடுறாங்க. அம்மன் மெட்டலோட ஃபேக்ட்ஸ் கேஸ் போடும்போது 468, 471, 34, 120 எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து போடுறான். என்ன போடுறான்னா, இந்த இட திருத்தத்தை பண்ணுறதுக்கு இவன் மீதி இன்ஜினியர்ஸ் கூட அவனுங்க கூடலாம் 265 ஐபிசி, ரைட்டா? இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இவன் என்ன சொல்கிறான், அக்யூஸ்டு சொல்கிறான், என்ன ஸ்பெஷல் ஆக்டில் தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும், லீகல் மெட்ராலஜி ஆக்ட் வந்து ஜென்ரல் லா சிஆர்பிசி ஐபிசியும் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ மெட்ராலஜி ஆக்ட் கூட சேர்த்து இவன் 468, 471, 34, 120 எல்லாத்தையும் சேர்த்து போடுறான். சிஆர்பிசியும் ஐபிசியும் எனக்கு ஒத்துப்பட்டு வராது. நவ் தி சுப்ரீம் கோர்ட் சேஸ், ஈவன் தோ ஸ்பெசிஃபிக் ஆக்ட் கம்ஸ் இன், even though there is a wooster, when legislature cannot expect something like that. இப்போ என்னாச்சு, இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஓனரு, ஒரு என்ஜினியரு, ஒரு மெக்கானிக்கு பல பேர் சேர்ந்து கூட்டு சதியாக யோசித்து அதில் உள்ள ஃபேப்ரிகேட் பண்ணுற விஷயத்த ஐபிசியில் வெயிட் அண்ட் மெஷருக்கு வந்த 265, 270 அந்த விஷயங்களை மட்டும்தான் அது ஊஸ்ட் பண்ணுது. ஸ்பெசிஃபிக்காக அது ஐபிசி சிஆர்பிசின்னு சொன்னது இன் ரிகார்ட் டு தட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் ப்ரொவிஷன் தான் ஒழிய முழுசாக கிடையாதுன்னு. ஸோ அந்த கான்டெக்ட்ல நம்ம அதை படிக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ரிகார்டிங் ஊஸ்டர் கிளாஸ்.